பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னன்னு பார்க்கலாம். ரொம்ப சோகமா பொன்னி வீட்டில் உள்ள எல்லாருமே என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னுட்டு அங்கே ஜெயாவும் தன்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்களேன்னு வேதனையில் வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. அந்த சமயம் தான் பொன்னிக்கு தோணுது, நாம் எந்த தப்புமே பண்ணலை, இவங்கெல்லாம் இப்படி சொல்கிறாங்கன்னுட்டு நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும், என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிச்சுட்டு என்னை தப்பாக பேசின எல்லாருடைய வாயவும் அடைச்சிட்டு அப்புறமா இந்த வீட்டில் இருக்கிறதா வேண்டாமான்னு நான் தானே முடிவெடுக்கணும். என்னை பற்றிலாம் பேச இவங்களுக்கு என்ன உரிமை இருக்குது அப்படின்னு யோசனை பண்ண பொன்னி, இந்த சமயம் நம்ம கோவப்பட்டுக்கிட்டு எதையுமே யோசிக்காம வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா நம்ம மேலே தான் தப்பே இருக்குது, நாம் வேணும்னே இந்த தப்பு செஞ்சுருக்கோன்னு எல்லாரும் முடிவெடுத்துருவாங்க. அப்படி நடக்க விடவே கூடாது, நம்ம மேலே தப்பு இல்லைன்னு ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. இந்த பொன்னி எப்படியோ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டான்னு சுந்தர் மட்டும் இல்லாமல் இங்கே பிரீத்தியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்போது மறுபடியும் பொன்னி வீட்டுக்குள்ளே வரதை பார்த்து ரொம்பவே பேரதிர்ச்சி அடைகிறாங்க. இங்கே ஜெயாவும் என்னடி வெளியில் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே வந்து நிற்கிற அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு வீட்டை விட்டு வெளியில் போகணும், அப்படி நான் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டேன், செய்யாத தப்புக்கு நான் எதுக்கு கோவப்பட்டுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகணும், என் மேலே தப்பே இல்லைன்னு ஆதாரத்தோடு நிரூபித்து யார் இந்த தப்பெல்லாம் செஞ்சாங்கன்னு அவங்களையும் உங்கள் முன்னாடி கண்டிப்பாக கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவேன். அப்புறம் இந்த வீட்டை போகலாமா வேண்டாமான்னு நானே முடிவெடுத்துக்கிறேன். என்னை பற்றி முடிவெடுக்கிறதுக்கு உங்கள் யாருக்கும் எந்த உரிமையும் நான் தரவே இல்லையே. இப்போ கோவப்பட்டுக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா என் மேலே தான் தப்பு இருக்குன்னு நீங்களாம் முடிவெடுத்துட மாட்டிங்களா, அப்படி நடக்க நான் விடவே மாட்டேன் அப்படின்னு பொன்னி ரொம்ப கோவமாக பிரீத்தியை பார்த்து முறைச்சிக்கிட்டே தன்னுடைய முடிவை சொல்கிறாங்க. பொன்னி கோவிச்சுக்கிட்டு வீட்டை விட்டு வெளியில் போகிறாளே அப்படின்னு ரொம்பவே பதட்டமாக இருந்த சந்திரசேகரும் இங்கே சக்தியும், நல்ல வேலை பொன்னி இப்போயாவது மனசு மாறி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் இவ்வளோ தைரியமாக என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன்னு பேசுகிறாளே, இதுவே போதும், பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போகாமல் இங்கே இருந்தால் அதுவே நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் ஜெயா பொன்னியை பார்த்து ரொம்பவே பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொன்னி, வீட்டை விட்டு வெளியில் போனால் என்ன செய்கிறது, எங்கே தங்குறது, எப்படி சாப்பிட்றதுன்னு தெரியலையே, இவ்வளோ ஆடம்பரமான இந்த வீட்டில் ரொம்ப சொகுசாக வாழ்ந்துட்டோமே, வெளியில் போய் கஷ்டப்படுவோம்னு நினச்சி தானே தான் மேலே எந்த தப்புமே இல்லை, அப்படி நான் தப்பு செஞ்சுருந்தா இல்லை நான் தப்பு செய்யலைன்றதை நிரூபிப்பேன்னுட்டு இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்க, உன் மேலே எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, முதல்ல வெளியில் போ அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொன்னி ரொம்ப கோவமாக ஜெயா கிட்ட, நீங்களே தானே என்னை மருமகளாக ஏற்றுக்கிட்டு உங்கள் பையன் கூட சேர்த்து ஒன்றை இந்த வீட்டுக்கு என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, உங்கள் பையனை ஒன்றும் லவ் பண்ணி நான் போய் எங்கேயோ கல்யாணம் பண்ணிக்கலையே, அப்படி இருக்கும்போது இந்த வீட்டுக்கு மருமகன்ற உரிமையோடு வந்த நான் எதுக்காகங்க தலையை குனிஞ்சிக்கிட்டு அவமானப்பட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போகணும், எது தப்பு எது சரின்னு எனக்கும் தெரியும், என் மேலே என்னைக்கு தப்பே இல்லைன்னு நான் நிரூபிக்கிறேனோ அன்னைக்கு நான் இங்கே இருக்கணுமா வேண்டாமான்னு நான் முடிவெடுக்கிறேன், அது வரைக்கும் என்னை பற்றி என் அம்மாவை பற்றியும் பேச உங்கள் யாருக்கும் எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட ரூம்க்கு அமைதியாக போயிடுறாங்க. இதை பார்த்த பிரீத்தி, என்ன இந்த பொன்னி இவ பாட்டுக்கு வெளியில் போயிடுவா, மறுபடியும் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ இதுதான் சரியான வாய்ப்புன்னுட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நடந்திருக்கு, ஆனால் அந்த பொன்னி தான் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன்னு சொல்லி இங்கே ஜெயா ஆண்டி முன்னாடியே சவால் விடுற மாதிரிலாம் பேசிட்டு போனா. ஏற்கனவே நான் எதுக்காக இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்ற விஷயம் எல்லாமே பொன்னிக்கு தெரிஞ்சு போச்சு. நம்மளை பற்றின உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்கும் தெரியறதுக்கு முன்னாடி ஏதாவது செஞ்சு இந்த பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலான்னு பார்த்தா வெளியில் போன பொன்னி என்னவோ வீராப்பா வீட்டுக்குள்ளே வந்து வீரவசனம் பேசினது மட்டும் இல்லாமல் ரொம்ப கெத்தாக அவ பாட்டுக்கு போகிறா. இங்கே எல்லாருமே ஒன்றுமே சொல்லாமல் அமைதியால் நிற்கிறாங்க. மறுபடியும் என்னுடைய திட்டத்தை ஒன்றும் இல்லாமல் செஞ்சிருவா போலையே இந்த பொன்னி அப்படின்னு பதறி போய் நிற்கிறாங்க பிரீத்தி. இங்கே சந்திரசேகர் ரொம்பவே கோவமாக ஜெயா கிட்ட, பாத்தியா அப்படியே பொன்னி தப்பு பண்ணியிருந்தா கோவப்பட்டுட்டு வெளியில் போயிருப்பா, அவன் மேலே தப்பே இல்லைன்னு இவ்வளோ தைரியமாக பேசிட்டு போயிருக்கவே மாட்டா, என் மருமக பொன்னி மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, அவள் என்னைக்கும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டா, சக்தி கூட ஒன்று சேர்ந்து உங்கள் எல்லாரும் முன்னாடியும் வாழதான் போகிறா, அதே மாதிரி யார் இந்த தப்பு செஞ்சாங்கன்றதையும் அவள் கண்டிப்பாக கண்டுபிடிக்க தான் போகிறா, அப்போ தெரியும் பொன்னியை நீ எதுக்காக இப்படிலாம் பேசுனியோ, கண்டிப்பாக பொன்னிக்கிட்ட ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நீ மன்னிப்பு கேட்க தான் போகிற ஜெயா, ஏன்னா நீ பேசின எல்லாமே ரொம்ப தப்பு, இந்த வீட்டுக்கு மருமகளாக வாழ வந்த பொண்ணை இப்படியா பேசுறது, அவளை மட்டும் இல்லாமல் அவள் அம்மாவையும் அவள் குடும்பத்தையும் நீ எவ்வளோ தேவையில்லாமல் பேச முடியுமோ பேசிட்ட, இனியும் இப்படிலாம் நடந்துக்காத, இங்கே பொன்னி இந்த விஷயத்தெல்லாம் கண்டுபிடிச்சி உண்மை என்ன நிரூபிக்கிற வரைக்கும் நானும் ஜெயா கிட்டே இனி பேச போகிறதே இல்லை அப்படின்னு கோவமாக சொல்லிட்டு சந்திரசேகர் அங்கேருந்து போயிடுறாரு. இன்னொரு பக்கம் சக்தி ஜெயா கிட்ட, என்னம்மா நீங்கள் பிரச்சனை நடந்து போச்சு, நான் தான் சொன்னேனே இங்கே பொன்னி தப்பே பண்ணியிருந்தாலும் நான் அவள் தான் வேணும் அவள் கூட தான் வாழ்வேன்னு சொன்னதுக்கப்புறமா அவளை எதுக்குமா வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னீங்க, பொன்னியை மனசார ஏற்றுக்கிட்டு அவள் கூட சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தேன், ஆனால் தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை உண்டு பண்ணி என்னையும் பொன்னியவும் பிரிக்கிறதுக்காக யாரோ திட்டம் போடுறாங்கன்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, இதுக்கு மேலே இதை பற்றி பேச எனக்கு விருப்பமே இல்லை, ஆனால் இன்னொரு தடவை
பொன்னி வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நீங்கள் சொல்லிடாதீங்கம்மா, அதை என்னால் தாங்கவே முடியாது. ஏன்னா பொன்னி இல்லாத வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு சக்தி. சக்தி இப்படி பேசினதெல்லாம் கேட்டு எதிர்பார்க்காம இங்கே பிரீத்தி ரொம்பவே கண்கலங்கி போய் நிற்கிறாங்க. நான் என்னவோ இந்த பொண்ணு வீட்டை விட்டு வெளியில் போயிட்டா சக்தி மனசில் ஈஸியாக இடம் பிடிச்சி மறுபடியும் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு இதுதான் நல்ல வாய்ப்புன்னு பார்த்தா, பொண்ணியே வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு நினச்சாலும் இந்த சக்தியும் சக்தியோட அப்பா சந்திரசேகரும் விட மாட்டாங்க போலயே. சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ பல வாய்ப்புகள் கிடைச்சும் ஒன்றுமே கைக்கூடி வரமாட்டேங்குது, என்ன பண்ணன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இங்கே ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க பிரீத்தி. அது மட்டும் இல்லாமல் இந்த பொண்ணி வேற என் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்கா. என்னை பற்றின உண்மையவும் அது மட்டும் இல்லாமல் அங்கே யார் இவங்களை வர வச்சாங்க அப்படின்ற உண்மையவும் கண்டுபிடிச்சிருவா போலையே, தான் மேலே தப்பு இல்லைன்னு நிரூபிச்சிருவா போலையே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ரூமுக்கு போன பிரீத்தி ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரொம்பவே பொன்னி மேலே கோவம் அதிகமானதால் தன்னுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க பிரீத்தி. இங்கே பிரீத்தி ரொம்பவே அழுதுகிட்டு பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. இதை கவனிச்ச பிரீத்தியோட அம்மாவும், என்னடி ஆச்சு? ஆமாம், அந்த நீ திட்டம் போட்ட மாதிரியே எல்லாம் நல்லபடியாக நடந்ததா? அந்த பொண்ணி வீட்டை விட்டெல்லாம் வெளியில் போயிட்டாளா அப்படின்னு சொல்லி கேட்க, எங்கம்மா அந்த பொண்ணி எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடலாம், சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன். ஆனால் எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வரக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையுமே பொன்னி பக்கம் திருப்பி விட்டெல்லாம் பார்த்தாச்சு. இங்கே ஜெயாத்தை ரொம்ப கோவமா, என்னுடைய கல்யாணம் நின்னதுக்கு காரணம் இந்த பொன்னி தான், அது மட்டும் இல்லாமல் சக்தியோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியானதுக்கு காரணம் இந்த பொன்னி தான்னு அடுக்கடுக்காக சொல்லி பொன்னியை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிட்டாங்க. ஆனால் பொன்னி வெளியில் போனவ அதுக்கு பதிலாக வீட்டுக்கு திரும்பி வந்து சவால் விடுற மாதிரி பேசிட்டு, என் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபிப்பேன், யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு போயிட்டாமா. அவள் வீட்டை விட்டு வெளியில் போகவே மாட்டா போல. ஏன்னா சக்தி மனசில் பொன்னிதாமா இருக்கா. சக்தியும் பொன்னியை விட்டு கொடுக்க தயாராகவே இல்லை. பொன்னி இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டான்னு சொல்கிறான் சக்தி. பொண்ணு இல்லாத வீட்டில் நானும் இருக்க மாட்டேன்னு சொல்கிறான். இப்படியெல்லாம் நடந்தால் நான் எப்படிமா சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறது? நான் என்னவோ பெரிய திட்டம்லாம் போட்டு சக்தி கூட ஒன்று சேர்கிற மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தேன். ஆனால் எதுவுமே நடக்காது போல். இது எல்லாத்துக்குமே தடையாக இந்த பொண்ணு இருக்காமா அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க பிரீத்தி. இங்கே பொன்னியை பற்றியே பிரீத்தி தன்னுடைய அம்மா கிட்ட பேசி வேதனைப்பட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருந்த பொன்னி கை தட்டிக்கிட்டே இங்கே பிரீத்தி ரூம்குள்ளே போகிறாங்க. சூப்பர் பிரீத்தி, இது எல்லாமே உங்களுடைய பிளான் தானா? நான் இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம இப்படி நீங்கள் தான் செய்வீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு தெரியாதுன்னு பெரிய நாடகம்லாம் போட்டிங்கல்ல இந்த வீட்டுக்குள்ளே, அது அப்படி தான் வர முடியும்னுட்டு. இப்போ உங்கள் அம்மா அப்பா கிட்டேயே நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களே, உங்கள் அம்மா அப்பா இப்போ எங்கே இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே? இந்த உண்மையெல்லாம் மறைச்சி சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கு நீங்கள் அம்மா அப்பா கூட எங்கே இருக்காங்கன்னு தெரியல, நான் ரொம்ப தனியாக இருக்கேன் அப்படின்னு பொய் சொல்லி எல்லார் மனசையும் மாற்றி இந்த வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் இந்த வீட்டில் சக்தி கூட ஒன்று சேர்ந்து வாழணும், நான் வீட்டை விட்டு வெளியில் போகணுமா? என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்க? போனால் போதும் தான். நான் ரொம்ப பொறுமையாக இருக்கேன். யாரெல்லாம் இதில் தொடர்பில் இருக்கீங்களோ கண்டிப்பாக ஆதாரத்தை திரட்டுவேன். என்னை யாரெல்லாம் தப்பாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி தப்பு செஞ்சவங்களை கூட்டிகிட்டு வந்து நிப்பாட்டுவேன். அன்னைக்கு தெரியும் இந்த பொண்ணு யாருன்னுட்டு அப்படின்னு பொன்னி ரொம்ப கோவமாக பிரீத்தி கிட்ட பேச உடனே பிரீத்தி பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம அம்மா அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கோன்ற விஷயமும் இந்த பொண்ணி வேற கண்டுபிடிச்சிட்டா. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அம்மா அப்பா எங்கே இருக்காங்கன்னு மட்டும் இவ தேடி கண்டுபிடிச்சிட்டான்னா அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு இந்த பொண்ணி சொன்ன மாதிரியே நான் பெரிய திட்டத்தோடு தான் வந்தேன்னு எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இங்கே பிரீத்தி வந்து பொன்னியை அள வைக்கவும் அவமானப்படுத்தவும் திசை திருப்பவும் நினைக்கிறாங்க. இங்கே பிரீத்தி சிரிச்சுக்கிட்டே பொண்ணிக்கிட்ட, என்ன பொன்னி ஏதேதோ பேசுகிறீங்க, உங்கள் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செய்கிறதுக்கு நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னு எல்லாரும் முன்னாடியே சொன்னீங்க. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நானும் அமைதியாக தானே இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஜெயா அத்தையே உங்கள் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி வீட்டை விட்டு வெளியில் சொன்னதுக்கு அப்புறமாவும் இப்படி மறுபடியும் இங்கே எங்கே போய் தங்குறது எங்கே போய் சாப்பிட்றதுனே தெரியாமல் இதே வீட்டில் வந்து இருக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இந்த வீட்டோட சொத்துக்காகவும் நகைக்காகவும் பணத்துக்காகவும் இங்கே வந்து இருக்கீங்களே, உங்களுக்கு அசிங்கமாக இல்லை? எங்கே போகன்னு தெரியாமல் இருக்க போய் தானே மறுபடியும் இந்த வீட்டுக்கே வந்து யார் என்ன திட்டினாலும் பரவாயில்லன்னுட்டு பொறுமையாக இருக்கீங்க. ஆனால் நான் அப்படி கிடையாது. இங்கே இல்லைன்னா எனக்கு உழைக்க நிறைய வழி இருக்குது. அதே மாதிரி நான் எங்கே வேணாலும் போய் தங்கிப்பேன். நான் ஒன்றும் உங்களை மாதிரி இல்லை. நான் யாரையும் ஏமாத்துறதுக்காக இந்த வீட்டுக்கே வரல பொன்னி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பொன்னியும், பிரீத்தி ரொம்ப பேசாதீங்க. நீங்கள் யார், எதுக்காக வந்திருக்கீங்க, எப்படிப்பட்டவங்க, இங்கே சக்தியை என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னுட்டு எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் நான் இப்போதைக்கு அமைதியாக இருக்கேன்னா முதல்ல என் மேலே எந்த தப்புமே இல்லைன்னுட்டு நான் வந்து கண்டுபிடிக்கணும். ஆதாரத்தை எல்லாத்தையுமே காமிச்சு நிரூபிக்கணும். அதுக்கப்புறமா உங்களுக்கு இருக்கு என்கிட்ட. நீங்கள் சக்தியை விரும்பியிருக்கலாம், ஆசைப்பட்டிருக்கலாம், கல்யாண மணமேடை வரைக்கும் போயிருக்கலாம். ஆனால் சக்தியோட கையால் தாலியை கட்டிக்கிட்டது நான் தான். உரிமையோட மனைவியாக இந்த
வீட்டுக்கு வந்தது நான் தான். சக்தி எனக்கு கணவராக இருக்கும்போது அவரை அடையணும், அவர் கூட ஒன்று சேர்ந்து வாழணும்னுட்டு இவ்வளோ தேவையில்லாமல் யோசனை பண்ணிக்கிட்டு பெரிய திட்டம்லாம் போட்டு இந்த வீட்டில் வீட்டுக்கு வந்திருக்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களா இருந்தா அப்போ நான் உங்களை விட அதிகமாக நல்லவ. அது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி ஆளெல்லாம் எப்படி இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் திட்டத்தை என்றைக்கும் பழிக்க விடவும் மாட்டேன். நீங்கள் நினைக்கிறது எதுவுமே இந்த வீட்டில் நடக்க போகிறதே இல்லை. சக்திக்கு என்றைக்கும் பொண்டாட்டினா அது நான் மட்டும்தான். சக்தியோட மனசில் இருக்கிறதும் நான் மட்டும்தான். என்னைக்கு நீங்கள் இந்த கல்யாணமே வேண்டான்னு மனமேடையிலேருந்து எந்திரிச்சிங்களோ அன்னைக்கே என் வீட்டுக்காரர் உங்களை மறக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ சுத்தமாக மறந்துட்டாரு. நீங்கள் என்ன ஆசை வார்த்தை சொல்லி பேசினாலும் சரி அவர் மனசில் நீங்கள் இடம் பிடிக்கவே முடியாது. உங்களை பற்றிலாம் எனக்கு கவலையே இல்லை பிரீத்தி. அதனால் நீங்கள் என்ன பேசினாலும் என்ன செஞ்சாலும் சக்தி மனசு மாதிரி உங்கள் பின்னாடி வருவார். மறுபடியும் உங்களை மனைவியாக ஏற்றுப்பார். உங்களை கல்யாணம் பண்ணிப்பார். ஆசையாக உங்கள் கூட இருப்பாருன்னு அது நீங்கள் நினைக்கிறீங்கல்ல, அதையெல்லாம் நடக்க போகிறதே இல்லை. சக்தியோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன். அப்படி இருக்கும்போது அவர் மனசு மாற வாய்ப்பே இல்லை. உடனடியாக வீட்டை விட்டு வெளியில் போக வழியை பாருங்கள். அதை விட்டுட்டு என்ன இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு நினச்சா அவமானப்பட்டு நிற்க போகிறது நீங்கள் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சிரிச்சுக்கிட்டே இங்கே பொன்னி போயிடுறாங்க. பொன்னி பேசின எல்லாத்தையுமே நினச்சி பார்த்து பிரீத்தி ரொம்பவே கடுப்பாகிறாங்க. சக்தி பொன்னியை பார்க்கறதுக்காக வராரு. பொன்னி ரொம்பவே யோசனை பண்ணிட்டு இருக்காங்க. தான் மேலே தப்பே இல்லைன்னு எப்படி நிரூபிக்கிறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே வந்த சக்தி பொன்னிக்கிட்ட, நல்ல வேலை பொன்னி, நீ வீட்டை விட்டு வெளியில் போகலை. நீ மட்டும் வெளியில் போயிருந்தேன்னு வையேன், நானும் இந்த வீட்டில் இருந்திருக்க மாட்டேன். உன்னை தேடி வரது மட்டும் இல்லாமல் உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் என் கண்ணில் தூக்கம் வந்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் நீ வீட்டை விட்டு போயிருவியோன்னு ரொம்பவே பதறி போயிருந்தேன். உன் முடிவை மாற்றிக்கிட்டு மனசை மாற்றிக்கிட்டு நீ மறுபடியும் சவாலோட வீட்டுக்கு வந்த பற்றியா? அதனால தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல இங்கே உடனே பொன்னி கண் கலங்கிக்கிட்டே, என்னதான் உங்கள் அம்மா பேசியிருந்தாலும் என்னை வீட்டை விட்டு போக சொல்லியிருந்தாலும் நீங்கள் வேண்டாம் பொன்னி, நீ போகாத வெளியிலன்னு சொல்லவும் இல்லை. உங்கள் அம்மா பேசின எல்லாத்துக்குமே தலையாட்டிக்கிட்டு ஏதோ ஒரு யோசனையில் இருந்தீங்களே தவிர்த்து என் மனைவி பொன்னி இப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லவே இல்லையேங்க. அப்புறம் இப்போ நான் வீட்டை விட்டு வெளியில் போகாதது நல்லதுன்னு இப்படிலாம் வந்து பேசுகிறீங்களே, உங்களை கூட என்னால் நம்ப முடியலங்க. உங்கள் அம்மா என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். ஆனால் அதுக்கு சாதகமாக நீங்கள் அமைதியாக இருந்தது தான் நான் வெளியில் போகிறதுக்கு காரணமாகவே இருந்தது. அத்தை ஏதாவது பேசியிருந்தா கூட சமாதானப்படுத்தியிருப்பேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு இந்த வீட்டில் இருந்திருப்பேன். ஆனாலும் நீங்களே அமைதியாக இருந்தப்ப நீங்களும் என் மேலே சந்தேகப்பட்டு நான் தான் இந்த தப்பு பண்ணியிருப்பேன்னு நினைக்க போய் தான் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு முடிவெடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்தி பேசுறதுக்காக வராரு. ஆனால் இங்கே பொன்னி, நான் கொஞ்சம் தனியாக இருக்கணுங்க, என்னை தனிமையில் விட்டுருங்க, நான் யார்கிட்டையும் பேச விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக அழுதுகிட்டே அங்கேருந்து போயிடுறாங்க. இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அப்படியே நான் வீட்டை விட்டு வெளியில் போகணும்னு முடிவெடுத்தாலும் இப்படிப்பட்ட தப்பான ஒரு பேரோட வெளியில் போகவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் என் மேலே இவங்க சுமத்தின எல்லா விஷயமும் பொய்ன்னு நிரூபித்ததுக்கு அப்புறமா தான் நான் போகணும் அப்படின்னு யோசித்த பொன்னி என்ன செய்யலாம், எப்படி ஆதாரத்தெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்போ தான் பொன்னி யோசிக்கிறாங்க, வீடியோ ஆதாரத்தின் மூலமாக தானே என் மேலே தப்பு இருக்குன்னு எல்லாரும் நிரூபித்தாங்க. இப்போ அதே வீடியோ ஆதாரத்தை காட்டி என் மேலே தப்பே இல்லைன்னு எல்லார்கிட்டையும் நிரூபிக்கணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பொன்னி. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இங்கே பிரீத்திக்கும் சக்திக்கும் கல்யாணம் அந்த வீடியோ வந்து ஃபுட்டேஜை யார் கவர் பண்ணாங்களோ அவங்கக்கிட்டேயே பேசி உண்மையான ஃபுல் ஃபுட்டேஜை வாங்கணும். ஃபுல் வீடியோ ஆதாரம் மட்டும் கிடச்சிதுன்னா அங்கே அந்த 2 பேரும் யார் பேச்சை கேட்டுக்கிட்டு அங்கே நடிக்க வந்தாங்க, யார் மூலமாக இந்த கல்யாணம் நின்னுது அப்படின்ற விஷயம் கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ கவரேஜை யார் வந்து கவர் பண்ணாங்களோ அவங்க ஸ்டூடியோக்கே போகிறாங்க பொன்னி. அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி எனக்கு அந்த ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்ல, ஏற்கனவே உங்கள் வீட்டில் ஒருத்தர்கிட்ட அந்த பென்ட்ரைவை கொடுத்துட்டோமே, அதன் மூலமாக நீங்கள் அந்த ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜை நீங்கள் பார்த்துக்கலாமேன்னு சொல்ல, இப்போ யார்கிட்ட போய் கேட்டாலும் கண்டிப்பாக அது என்கிட்ட தான் இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த பென்ட்ரைவ் இல்லைன்னா நம்மளை பற்றின உண்மையை நிரூபிக்க முடியாமையே போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்டூடியோ ஓனர்கிட்ட ரொம்பவே பேசுகிறாங்க பொன்னி. ப்ளீஸுங்க, எனக்கு இப்போ அந்த வீடியோ ஃபுட்டேஜ் வேணும். நீங்கள் யார்கிட்ட அந்த பென்ட்ரைவ் கொடுத்துருக்கீங்க, என்ன ஏதுன்னுலாம் எனக்கு தெரியாது. நீங்கள் எப்படியாவது எனக்கு உதவி செஞ்சால் மட்டும்தான் வீட்டில் என் மேலே தப்பே இல்லை நிரூபிக்க முடியும். ஒரு அண்ணனாக இருந்து இந்த தங்கச்சிக்கு நீங்கள் உதவி செய்யக்கூடாதா? உங்களால் மட்டும்தாங்க உதவி செய்ய முடியும்னு சொல்ல, உடனே அவரும் தன்னுடைய அங்கே சிஸ்டமில் எல்லாத்தையுமே பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த ஃபுல் வீடியோ ஃபுட்டேஜ் இருக்குதா இல்லை அது இல்லாமல் போயிடுச்சா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அங்கே ஃபுல் வீடியோவே இருக்குது. அதை ஒரு பென்ட்ரைவில் ஏற்றி இங்கே பொன்னிக்கிட்ட கொடுத்துட்றாரு. இதை பார்த்த பொன்னி ரொம்பவே சந்தோஷம்
சந்தோஷப்படுறாங்க. ஆமாங்க, இதை எப்படி போட்டு காமிக்கணும்னு கொஞ்சம் ஒரு முறை எனக்கு சொல்லித் தரீங்களான்னு சொல்ல, உடனே அவரும் இந்த பென்ட்ரைவை இப்படி தாம்மா போடணும், இதன் மூலமாக அங்கே பெரிய ஒரு வீடியோ தெரிய வரும், அதுலேயே நீங்கள் பார்த்துக்கலாம் யாரெல்லாம் வந்திருக்காங்க, யார் யார்கிட்ட போய் பேசுகிறாங்க, என்ன ஏதுன்ற விவரம் தெரிய வந்துடும் அப்படின்னு அந்த ஸ்டூடியோ ஓனரும் பொன்னிக்கு சொல்லி கொடுக்குறாரு. இதெல்லாம் கேட்டுக்கிட்ட பொன்னி அந்த வீடியோ ஆதாரத்தோட பென்ட்ரைவையும் கையில் வாங்கிக்கிட்டு ரொம்பவே கோவமாக வீட்டுக்கு வராங்க. அங்கே பென்ட்ரைவோட வீட்டுக்கு வந்து நிற்க, இங்கே ஜெயா இவ என் முன்னாடியே வந்து நிற்கக்கூடாதுன்னு சொன்னால் மறுபடியும் பொன்னி எதுக்கு இங்கே வந்து நிற்கிறா? அவள் இந்த வீட்டில் இருக்கணும்னா அவள் ரூமில் மட்டும்தான் இருக்கணும். யாராவது சாப்பாடெல்லாம் கொண்டு போய் அங்கேயே கொடுங்க. இந்த பொன்னி என்னைக்கும் இந்த வீட்டுக்கு மருமகளாக என் முன்னாடி வந்து நிற்கவே கூடாது அப்படின்னு கோவமாக பேசுகிறாங்க. உடனே சந்திரசேகர், ஆமாம்மா பொன்னி, நீ எங்கே போயிட்டு வர அப்படின்னு கேட்க, அதான் சொன்னனே மாமா, என் மேலே தப்பே இல்லைன்னு ஆதாரம் கிடச்சா உண்மையை நிரூபிச்சுட்டு அப்புறமா நான் ஏதாவது முடிவெடுப்பேன்னுட்டு ஆதாரம் என்கிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, பொண்ணு இப்படி பேசுனதை கேட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பேரதிர்ச்சி அடைகிறது மட்டும் இல்லாமல் அங்கே ஹாலில் வந்து நிற்கிறாங்க. அங்கே ஒவ்வொருத்தரும் பொண்ணியை கேள்வி கேட்குறாங்க. இவளுக்கு வேறு வேலையே இல்லை, இவளை பற்றின இவ தான் எல்லாமே செஞ்சுருக்கா, அப்புறம் இவளை பற்றின உண்மை எப்படி நிரூபிக்கப்பட முடியும்? இந்த பொண்ணி பொய் சொல்லிட்டு இருக்கா, அப்படி இப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே பொண்ணியும் அந்த ஸ்டூடியோ ஓனர் சொல்லி கொடுத்த மாதிரியே பென்ட்ரைவை போட்டு விட்டு அந்த வீடியோவை எல்லாரும் பார்க்கட்டும்னு சொல்லி நிற்கும் போது அங்கே இருந்த சுந்தரம், ஆமாம்மா பொன்னி, உனக்கு வேறு வேலையே இல்லையா? போட்ட வீடியோவே எத்தனை முறைமா பார்க்க முடியும்? இதான் பார்த்தாச்சே, இதில் மட்டும் என்ன பார்த்தா நீ உன் மேலே தப்பே இல்லைன்னு உண்மை வந்துட போதா என்ன? நீ தான் தப்பு செஞ்சேன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. ஜெயா சொன்ன மாதிரி முதலே நீ வீட்டை விட்டு வெளியில் போயிருந்தா உனக்கும் பிரச்சனை இருந்திருக்காது, நாங்களும் கொஞ்சம் நிம்மதியாக இருந்திருப்போம்ல அப்படின்னு சொல்ல, அதுக்கு பொன்னி ரொம்ப கோவமா, நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரிதான், நான் வீட்டை விட்டு தானே வெளியில் போகணும், போகலாம். நீங்கள் பார்த்த முதல் வீடியோவும் இப்போ பார்க்குற இந்த வீடியோலையும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காத நிறைய விஷயத்த இதில் பார்க்க போகிறீங்க, உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்க போகிறீங்க. நான் சொன்ன மாதிரியே அந்த 2 பேர் வந்தாங்கல்ல, அவங்கள நடிக்க நான் தான் கூப்பிட்டு வந்தேன்னு எல்லாரும் பேசுகிறீங்கல்ல, அவங்க எதுக்காக வந்தாங்க, யார் கூப்பிட்டு வந்தாங்க, யார் மூலமாக இங்கே என்ன செய்யறதுக்கு வந்தாங்கன்ற விஷயம் நான் போட்டு காமிக்க போகிற வீடியோ மூலமாக உங்களுக்கு தெரிய வரப்போகுதுன்னு சொன்ன உடனே வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்ப அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அந்த வீடியோவை பொன்னி போட்டு காமிச்சதுக்கு அப்புறமா தான் எல்லாருக்குமே தெரிய வருது. இங்கே உஷாவும் சுந்தரும் திட்டம் போட்டு தான் அந்த 2 பேரையும் வீட்டுக்கு வர வச்சு பெரிய பிரச்சனையே உண்டு பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்க சக்தி பிரீத்தியோட கல்யாணம் நடக்காம தடப்பட்டதுக்கு காரணமும் இவங்க தான் அப்படின்ற உண்மை வீட்டில் உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது இந்த வீடியோ மூலமா. இதை பார்த்து இங்க சக்தியும் புரிஞ்சுக்கிறாரு, வீட்டில் உள்ள எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. அப்போ பொன்னி மேல எந்த தப்புமே இல்லை, எல்லாத்துக்குமே காரணம் இங்க சுந்தரும் உஷாவும் தான் அப்படின்னுட்டு. இங்க பொன்னி தான் மேல எந்த தப்புமே இல்லை நிரூபிச்சதால இதுக்கு மேல ஜெயாவால பேச முடியாம தலை குனிஞ்சு நிக்கிறாங்க, அவமானப்பட்டு நிக்கிறாங்க. இங்க சந்திரசேகர் ஜெயாவை நிக்க வச்சு நல்லா கேள்வி கேட்கிறாரு. என் மருமக பொன்னி மேல எந்த தப்புமே இல்லைன்னு அவ நிரூபிச்சிட்டா, இப்ப என்ன ஜெயா பேச போற, வாயடைச்சு போய் நிக்கிற, இப்ப பதில் சொல்லு. தப்பே இல்லாத தப்பே செய்யாத என் மருமகளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொன்னீங்களே நீங்க எல்லாரும், ஆனா திட்டம் போட்டு அவங்கள வர வச்சது யாருன்னு தெரிஞ்சு போச்சுல்ல, இப்ப தப்பு செஞ்சவங்கள வீட்டை விட்டு வெளியில அனுப்பு ஜெயா, இப்ப மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கேன்னு சொல்ல, உடனே அங்க பிரீத்தியும், பாத்தியா சக்தி, இதுல உனக்கே தெரியுது நம்ம கல்யாணத்தை வேணும்னே இவங்க எல்லாரும் திட்டம் போட்டு நிறுத்தியிருக்காங்க, அப்ப நானும் நீயும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டிய வாழ்க்கையை இவங்க எல்லாருமே ஒன்றும் இல்லாமல் பண்ணுறதுக்காக திட்டம் போட்டிருக்காங்க, நான் உன் மேலே வச்சுருந்த பாசம் எல்லாமே உண்மை சக்தி அப்படின்னு சொல்லி பிரீத்தி ரொம்பவே அழுகிறாங்க. அதுக்கு உடனே சக்தியும், ஏன் பிரீத்தி இப்படி நடிக்கிற, நீ இப்படியெல்லாம் பேசினா நான் மனசு மாதிரி உன்னை ஏற்றுப்பேன்னு நினச்சியா, என் வாழ்க்கையில் பொன்னிக்கு மட்டும்தான் இடம் இருக்குது, அதுலேயும் அவள் மேலே தப்பே இல்லைன்னு நிரூபித்து பார்த்தல, அவள் நிரூபிக்கிறதுக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்கான்னுட்டு, அன்னைக்கு நீ மட்டும் கொஞ்சம் அமைதியாக இருந்திருந்தா நம்ம 2 பேத்துக்குமே கல்யாணம் முடிஞ்சிருக்கும், ஆனால் பொன்னி மாதிரி ஒரு நல்ல மனைவியாக எனக்கு நீ கிடச்சிருக்கவும் மாட்டே, பொன்னி கூட நான் வாழ போகிற சந்தோஷமான வாழ்க்கையை உன்னால் எனக்கு தந்திருக்கவும் முடியாது, ஏன்னா பணம் நகை சொத்துன்னு எதுவுமே என் பேரில் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே கல்யாணமே வேண்டான்னு ஒதுங்கி போன நீ மறுபடியும் என்னை விட அதிகமாக ஒரு பணக்காரன் கிடச்சிருந்தா கல்யாணம் பண்ணியிருப்பல, செட்டில் ஆயிருப்பல, அப்படி இருக்கும்போது இப்போ எதுக்கு என்னவோ என் மேலே தான் பாசம் இருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்க, என்னைக்கு நீ கல்யாணம் வேண்டான்னு மனமேடையில் என்னை அவமானப்படுத்திட்டு எந்திரிச்சியோ அன்னைக்கே என் வாழ்க்கையில் நீ இல்லைன்னு முடிவு பண்ணிட்டு தான் பொன்னி கூடயே நான் வாழ ஆரம்பிச்சிருக்கேன், இனி பொன்னி தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிடுறாரு. இங்கே பிரீத்தி அழுதுகிட்டே நிற்கிறாங்க. பொன்னி எல்லாரும் முன்னாடியும் தான் மேலே தப்பே இல்லை நிரூபித்தது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இங்கே சக்தி கிட்ட, இப்போயாவது புரிஞ்சுக்கிட்டீங்களா சக்தி, நான் உங்களோட நல்ல மனைவியாக வாழ்வேன்னுட்டு, அது மட்டும் இல்லாமல் என் மேலே எந்த தப்புமே இல்லை, எவ்வளவோ எடுத்து சொன்னேன், யாருமே என்னை ஏற்றுக்கல, இப்போ உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமாவது என் மனசை நீங்கள் புரிஞ்சுப்பீங்களா சக்தி அப்படின்னு ரொம்ப அழுகிறாங்க பொன்னி. இங்கே சந்திரசேகரும் சக்தியும் இங்கே ஜெயாவை ரொம்பவே திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே சக்தி பொன்னிக்கிட்ட அழுதுகிட்டே, நான் பண்ணது பெரிய தப்பு, யார் வேணாலும் உன்னை சந்தேகப்பட்டிருக்கலாம், வீட்டை விட்டு வெளியில் போன சொல்லியிருக்கலாம், ஆனால் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு ஒன்றுமே பேசாமல் நான் அமைதியாக நின்று தான் பெரிய தப்பாக போச்சு,
பொன்னி, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. உன் கூட தான் சந்தோஷமா வாழணும்னு ஆசைப்படுறேன். என்ன மன்னிச்சிரு பொன்னி அப்படின்னு அழுதுகிட்டே பொன்னி மூலமா உண்மை தெரிஞ்சதால வீட்ல உள்ள எல்லாரும் அமைதியா இருக்கிறது மட்டும் இல்லாம இங்க சக்தி பொன்னி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம நீ இல்லாம என்னால வாழவே முடியாது பொன்னி அப்படின்னு சொல்றாரு. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க பிரீத்தி பதில் பேச முடியாம அவமானப்பட்டு தலை குனிஞ்சு போய் நிக்கிறாங்க.